verse 12. 12வது வசனத்துல நாம இப்படியாக வாசிக்கிறோம். We read thus in verse 12. அவர்கள் உரத்த குரலில் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் செல்வத்தையும் ஞானத்தையும் வலிமையையும் கனத்தையும் மகிமையையும் துதியையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர் என்று பாடினார்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட், நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். I feel very excited and happy when I read this verse. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். Jesus died for us. அவர் உயிரோடு எழுந்தார். He rose from the dead. அவருக்கே எல்லா மகிமையும், all glory be to him. அவருக்கே எல்லா செல்வமும், all wealth be to him. அவருக்கே எல்லா வலிமையும், all power be to him. அவருக்கே எல்லா கனமும், all glory and honor be to him. அவருக்கே எல்லா மகிமையும், all glory be to him. அவருக்கே எல்லா துதியும், all praise be to him. ஏனா அவர்தான் அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாடினார்கள் அப்படின்றத நாம பார்க்கிறோம். Because he alone is worthy of all of that, and that's what they were singing. And அதுதான் இன்னைக்கு காலையில இருக்கிற இந்த செய்தியினுடைய முக்கிய கருத்து. And that's the main point of this morning's message. இந்த வேத பகுதியை நீங்க வாசிக்கும் போது when we read this portion of scripture, வெளிப்படுத்தின விசேஷம் Revelation chapter 5, வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தை நீங்க முழுவதுமாக வாசிக்கும் போது நம்ம பார்க்கிற கருத்து என்ன அப்படின்னா, when we read the entirety of Revelation chapter 5, this is the point. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்ததினால, because Jesus died for our sins and rose again, அவர் நம்மை மீட்டிருக்கிறார். he has redeemed us. எனவே அவர் இந்த எல்லா காரியங்களையும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார். And therefore he is worthy to receive all honor and glory and praise. அவர் எப்படி தகுதி உள்ளவராக மாறினார்? So how did he become worthy? அரசியல் வல்லமையினாலயா? Is it through political power? அல்லது ட்ரம்ப் போல போயிட்டு ஈரானை அடிச்சு நொறுக்கி காசாவெல்லாம் அடிச்சு அந்த மாதிரி பண்ணியா? Is it by waging war against nations like some people are doing? இல்ல, இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்து அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். No, but it's through his self-giving of himself. இயேசு கிறிஸ்து எப்படி வல்லமை பெறுகிறார் என்றால் தன்னை தாழ்த்தி தன்னை பலியாக கொடுத்து அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். So this is how the Lord Jesus Christ receives power, by giving himself and humbling himself. இதுதான் நாம இந்த வசனங்கள்ல இந்த முழு அதிகாரத்திலும் பார்க்கும் ஒரு காரியம். So this is what we see in the entirety of this passage. நான் ஒவ்வொரு வசனமாக உங்களை நான் கடத்தி செல்ல போறேன். I'm going to take you through every verse. முதலாவதாக 1 லிருந்து 4வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, let's first look at verses 1 to 4. இங்கே நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். So please turn in your Bibles to Revelation 5 verses 1 to 4. பின்பு அரியணையில் அமர்ந்திருப்பவர்களின் வலது கையில் ஒரு புத்தக சுருள் இருப்பதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யோவான் சொல்றதை பார்க்கிறோம். அரியணையில சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய கைகள்ல வலது கையில ஒரு புத்தக சுருள் இருப்பதை நான் கண்டேன் என்று அவர் சொல்கிறார். அது 2 பக்கங்களிலும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். So this is what John says in that section. Then I saw at the right hand of him who was sitting on the throne a scroll written within and on the back. அங்க அரியணையில உட்கார்ந்திருக்கிறவர் ஆண்டவர் அப்படிங்கறத பார்க்கிறோம். So the one who is seated on the throne is God. அவருடைய கையில ஒரு புத்தக சுருள் இருக்கிறது. There is a scroll in his hand. அந்த புத்தக சுருள் என்ன அப்படின்னா அது ஒரு லீகல் டாக்குமெண்ட். So the scroll is a legal document. அந்த டாக்குமெண்ட்ல இந்த உலகத்தினுடைய மீட்பின் பணிக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் எல்லாமே அதுல எழுதி இருக்கிறது. So the plan of salvation that God has for the world, that's what's written in this scroll. அது உலகத்தினுடைய முடிவையே காண்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. It also shows the end of the world. அந்த தோல் சுருளை யாரு ஓபன் பண்ணி படிப்பதற்கு தகுதி உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுப்பப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். So there's a question that's raised, who is worthy to open the scroll? நம்மளும் சில வேளையில நம்ம இப்படி யோசிக்கலாம், இந்த உலகம் எப்படி முடிய போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். Sometimes we might wonder, how will this world end? ஆண்டவர் இந்த உலகத்துல என்னென்ன காரியம்லாம் செய்ய இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். So what is God planning to do in our world? ஆனா இந்த உலகத்துல நடக்க வேண்டிய காரியங்கள், நடக்கும் காரியங்களை நமக்கு மிக தெளிவாக சொல்கிற ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா ஆண்டவர் மட்டும்தான்.
That God is the only one who can tell us accurately what is happening in the world. இந்த தோல்சீல் வந்து ரெண்டு பக்கமும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். So this scroll has been written on both sides. யூசுவலா ஒரு பக்கம் மட்டும் தான் எழுதுவாங்க, அதை அப்படியே மடக்கி வைப்பாங்க. So usually they write on only one side of the scroll and they fold it, they roll it up. ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கறனால ரெண்டு புறமும் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். But because there's so much to write, it's been written on both sides. 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதை நாம பார்க்கிறோம். And it has been sealed with 7 seals. இந்த 7னா என்னன்னா கம்ப்ளீட்டா அது வந்து மூடப்பட்டிருக்கு, யாரும் திறக்க முடியாது அப்படிங்கறத காண்பிக்கிறது. So the number 7 signifies that it has been completely sealed so that no one can open it. So இந்த உலகத்துல ஆண்டவர் செய்ய போற காரியத்தை சொல்ற ஒரு புத்தகம். So it's a book or a scroll that will reveal what God is going to do in the world. ஆண்டவருடைய அதிகாரம் பொருந்திய ஒரு புத்தகம். It shows God's authority. ஆனா அது முழுவதுமாக மூடப்பட்டிருக்கு. But it has been completely sealed. யார் இதை திறப்பாங்க? Who can open this? நாம நிறைய பேர் மக்கள்கிட்ட போய் கேக்குறாங்க இல்லீங்களா, நீங்க சொல்லுங்க உலகத்துல என்ன நடக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லீங்களா. You know, people go and interview others and ask them like, tell us what's going to happen in the world. நிறைய தீர்க்கதரிசிங்க இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க இந்தியாவிலே ஒரு பூகம்பம் வரப்போகிறது. There are many prophets who say there will be a huge earthquake in India. நீங்க நியூஸ் பேப்பர் வாசிங்கனாவே இந்தியாவுல பூகம்பம் வரும்னு சொல்லிடுவீங்க. Even the newspapers say that. அதனால தான் எல்லாரும் நியூஸ் பேப்பர் வாசிக்கணும். இப்ப வாசிக்கிற பழக்கமே இல்ல. You know, that's why we should all read newspapers. It's a habit that we have lost. நீங்க வந்து கொஞ்சம் economic times இதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் பாத்தீங்கன்னாவே எந்த அளவுக்கு வந்து பொருளாதாரம் இருக்க போகுது இல்லாம இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். If you read newspapers like the Economic Times, you learn about the economics of the world. டாக்டர் ரகுராம் ராஜனை கேட்டீங்கன்னா அவரே சொல்லிடுவார் இப்ப அடுத்த ஒரு 10 இயர்ஸ்ல என்ன நடக்க போகுது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. So if you ask Dr. Raghuram Rajan, he will tell you what will happen in the next 10 years. அவங்கலாம் வந்து தீர்க்கதரிசிகளா கிடையாது. ஆண்டவர் வந்து நம்மள டல்லாலாம் படைக்கல இந்த உலகத்துல. You know, they're not prophets. It's not like God has made us dumb. நம்ம வந்து ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு நீங்கலாம் பாக்கும்போது பருவ காலங்களை புரிஞ்சிக்கிறீங்க இல்லையா, அதே போல இதையும் புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. Yeah, it's not like we can't predict what will happen. Just like we can predict the weather, we can look at the world and observe and predict things. யாராவது டேட் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்து வரப்போறாரு அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த வார் தான் அந்த வார் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்கள நம்பாதீங்க. So if anyone says to you, oh, this is the day that Jesus will come back, or you know, this is the final war, that's the final war, or something like that, don't trust them. ஆண்டவர் நீங்க வந்து இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்க வெளிப்படுத்த விசேஷத்துக்கு வரணும். So if you want to understand what's happening in the world, we need to come to the book of Revelation. வேத புத்தகத்துக்கு வரணும். You need to come to the entirety of the Bible. நமக்கு தெரிய வேண்டிய அளவுக்கு ஆண்டவர் வந்து தெரிவித்திருக்கிறார். So God has revealed to us what we need to know. அதை மட்டும் நம்ம புடிச்சிக்கிட்டு ஆண்டவரை நம்புறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So what we need to do is just hold on to what God has revealed to us and keep trusting him. So இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தோல்சூல்ல திறப்பதற்கு யாரு இருக்கிறாங்க தகுதி உள்ளவங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். So we see once again that there's this question that has been raised. Who is worthy to open the scroll? இரண்டாவது வசனத்துல அப்பொழுது ஒரு வல்லமையுள்ள தூதன் இந்த முத்திரைகளை உடைத்து புத்தகச் சுருளை திறப்பதற்கு யார் தகுதி உள்ளவன் என்று உரத்த குரலில் சொல்லிக் கொள்வதை நான் கேட்டேன். ஆனால் பரலோகத்திலோ பூமியிலோ அல்லது பூமியின் கீழோ அந்த புத்தகச் சுருளை திறப்பதற்கோ அதன் உள்ளே இருப்பதை பார்ப்பதற்கோ ஒருவராலும் இயலவில்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். We see in verses 2 and 3, and I saw a mighty angel proclaiming with a loud voice, who is worthy to open the scroll and break its seals? And no one in heaven or on earth or under the earth was able to open the scroll or look into it. யாருமே அந்த புத்தகச் சுருளை திறப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். We see that there was no one who was worthy to open the scroll. அதை பார்த்த யோவான் அழ ஆரம்பித்து விட்டார். So when John looked at that, he started weeping. அப்ப ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படி நமக்கு தெரியாமே போயிருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சார். So maybe he started thinking, will we never learn what God's plan is? ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துல இருக்கிற அந்த அநியாயத்துக்கெல்லாம் நியாயத்தை செய்வாரு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? How can we understand how God will judge all the evil that is in the world? இப்ப காசால உள்ள ஆட்கள்லாம் அழுகுறாங்க இல்லீங்களா, கடவுள் இப்படி தான் பனிஷ் பண்ணுவாரா இப்படி தான் செய்வாரா அப்படின்னு அழுகுறாங்க இல்லீங்களா. You know, the people in Gaza, they are weeping. Is this how God will punish us? பாலஸ்தீனத்துல உள்ள ஒரு பாஸ்டர் அழுகுறாரு, சபையில உள்ள மக்கள் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க,
கிறிஸ்தவர்கள் சாகிறார்கள். கிறிஸ்தவருடைய உயிர் வந்து மற்றவங்க உயிரை காட்டிலும் பெருசு நான் சொல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம், நிறைய பேர் யோசிக்கிறாங்க இல்லைங்களா, இஸ்ரேல் வந்து ஆண்டவருடைய ஆயுதம் சொல்லிட்டு. அது வந்து தவறான ஒரு காரியம். So there are pastors in Palestine who are crying out like there's so many of my congregants who are dying. And the reason I'm saying that is it's not because the lives of Christians are somehow more valuable than the lives of others. It's to correct the misunderstanding that some people have that Israel is just God's instrument and they're just right in everything they do. ஈரான்ல எவ்வளவு சிவிலியன்ஸ் சாகுறாங்க நீங்க பாருங்க. There's so many civilians in Iran who are dying. ஒரு கொஞ்சம் பேர் தங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு போர்ட் ரூம்ல உட்கார்ந்து டிசிஷன் பண்றாங்க யுத்தத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு. ஆனா இன்னசென்ட் பீப்புள்ஸ் ஆகிறார்கள். You know, there are some people who are sitting in their fancy boardrooms and they're making all these decisions that we should go to war, but the consequence is that innocent people are dying. அதையும் தேவனுடைய சித்தம் என்று அழைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். And then there are some people who say that's God's will. ஏன்னா அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே இஸ்ரேல்னா என்ன, சர்ச்னா என்ன, பைபிள்ல இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது சுத்தமா புரியவே இல்லை. And this is because these people just don't understand what Israel is, what the church is, and how the prophecies in scripture function. இன்னைக்கு யூடியூப்லயும் மற்ற இந்த சேனல்ஸ்லயும் வருகிற 95 to 98% of interpretations are wrong. So, like I'll say that there are like about 90 to 95% of all the prophecies and interpretations that are on YouTube and on the internet are wrong. ஒரு சர்ச் பாஸ்டர் ஈரான்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு இல்ல, என்னோட காலேஜ்ல வேலை செய்றவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தார். So there was a pastor from Iran who had sent a message to some of my colleagues at college. நாங்க எல்லாம் தாக்கப்படுறோம், சர்ச் எல்லாம் உடைஞ்சிருச்சு, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. The message said that we've been attacked and even our children are dying. ஆனா அமெரிக்காவில் இருக்கிற எங்களுடைய சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் தான் அதை அடிச்சு நொறுக்கிறாரு, ஆண்டவர் தான் ட்ரம்ப் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. But my American brothers are saying this is God's plan. God is the one who has sent Trump to destroy you. இஸ்ரேல் வந்து இன்னும் முழுசா இஸ்ரேல் தேசத்தை வந்து பிடிக்கணும் அப்படிங்காக தான் இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. These people, these false prophets, they're saying that this is so that Israel would be raised up and become a large nation. அவங்க வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை கோட் பண்ணி சொல்றாங்க, ஆண்டவரே எப்ப எங்களுக்கு நியாயம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னசென்ட் லைவ்ஸ், அந்த ஒன்றும் பாவம் செய்யாத, பாவம்னா எல்லாருமே பாவிகள் தான், அதை இதுல இன்வால்வ் ஆகாத மக்கள் கதறுவதை நாம பார்க்கிறோம். And these people who are being affected, they are crying out like the saints in Revelation, how long, O Lord, when will you judge us, when will you avenge us? So இங்கேயும் பாத்தீங்கன்னா யோவான் அப்படிதான் யோசிக்கிறாரு. And we see that that's how John is also thinking. ஏன்னா பயங்கரமான persecution, உபத்திரவம் போயிட்டு இருக்கு. You know, he's living in a time of immense persecution and troubles. ஆயிரக்கணக்கான மக்கள் சாகுறாங்க. Thousands of people are dying. ரோம பேரரசர்கள் கொல்றாங்க. The Roman emperors are murdering people. So இங்க ஆண்டவரே யார் எங்களுக்கு நியாயம் செய்வாங்க? God, who will bring us justice? ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? Lord, how can we understand your will? உங்களுடைய நோக்கத்தை எப்படி நீங்க நிறைவேற்ற போறீங்க? How are you going to fulfill your purposes? எங்களுக்கு ஒரு செக்யூர் ஃபியூச்சர், ஒரு பாதுகாப்பான ஒரு வருங்காலம் இருக்கா? Do we have a secure future? நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? How do we understand that? இந்த புத்தகத்தை திறந்து பார்ப்பதற்கு, காட்டுவதற்கு, என்ன நடக்குன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு அவர் அழுக ஆரம்பிச்சாரு அப்படிங்கறத நான் பார்க்கிறோம். There's no one, Lord, worthy to open this scroll and let us know what it says. And he weeps. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வரும்போது நாம வந்து வேத புத்தகத்துக்கு தான் வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Dearly beloved, when we have such questions in life, we should always come to the Holy Scriptures. நம்ம இயேசு கிட்ட தான் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. We should come to the Lord Jesus. This is very important. அதுக்கப்புறம் நீங்க 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன பார்க்கறோம்னா, அப்பொழுது அந்த சபை தலைவர்களில் ஒருவன் என்னிடம் வந்து, அழாதே, இதோ பார், யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமாய் இருக்கிறவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் புத்தகச் சுருளையும் அதன் 7 முத்திரைகளையும் திறப்பதற்கு ஜெயம் பெற்றவராக இருக்கிறார் என்றான். We see in verse 5, and one of the elders said to me, weep no more. Behold, the Lion of the tribe of Judah, the Root of David, has conquered, so that he can open the scroll and its 7 seals. பின்பு நான் 6வது 7வது வசனம், பின்பு நான் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை கண்டேன். அவர் இப்பொழுது 4 உயிரினங்களாலும்
அந்த 24 சபை தலைவர்களாலும் சூழப்பட்டு அரியணையில் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அந்த 7 கண்களும் பூமி எங்கும் அனுப்பப்பட்ட இறைவனுடைய 7 ஆவிகள். We see in verse 6, and between the throne and the 4 living creatures and among the elders I saw a lamb standing as though it had been slain, with 7 horns and 7 eyes, which are the 7 spirits of God sent out into all the earth. 7வது வசனம், ஆட்டுக்குட்டியானவர் வந்து அரியணையில் அமர்ந்திருந்தவருடைய கரத்திலிருந்து அந்த புத்தகச் சுருளை எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். And he went and took the scroll from the right hand of him who was seated on the throne. இங்க நாம பார்க்கிறோம், அழாதேன்னு சொல்லிட்டு இங்க நமக்காக கொல்லப்பட்ட தாவீது வம்சத்திலிருந்து வந்த அந்த யூத ராஜ சிங்கம் அவர் வருகிறார், அவர் திறப்பார் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். We see the elder says to John, weep no more, the lamb who was slain, the lion of the tribe of Judah, the promised offspring of David, he is worthy to open the scroll. ஓ ராஜாவா, அப்ப சரி பரவாயில்ல, அவர் வந்து திறந்தாருன்னா நிச்சயமா திறக்க முடியும், ராஜா தான் திறக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். So John thinks, oh, it's the king, he's definitely going to be worthy to open the scroll. ராஜா அப்படினாவே ஸ்ட்ரெngth தான், பலம். You know, when we think of king, we think of power and strength. ராஜா அப்படினாவே ஜெயம். When we think of a king, we think of victory. ஆனா 6வது வசனத்தை நீங்க அப்படியே டர்ன் பண்ணி நீங்க பார்க்கறாரு, அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. But then he turns, and instead of a conquering lion or a king, he sees a lamb. நமக்காக கொல்லப்பட்ட மரித்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கிறோம். The lamb who was slain, the lamb who died for us. இது என்ன புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு அவர் யோசிப்பார் நான் நினைக்கிறேன். I think he probably thought, I don't really understand this. ராஜா புரியுது, ஆனா நமக்காக கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர் எப்படி கான்கர் பண்ண முடியும், அவர் எப்படி வெல்ல முடியும்? So I can understand a king who conquers, but a lamb who was slain, how does he conquer? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது வந்து ஒரு வீக்னஸ் உடைய அடையாளம் கிடையாது, ஒரு பலவீனத்துடைய அடையாளம் கிடையாது. Jesus' death on the cross is not a sign of weakness. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்ட ஒரு தேவ ஆட்டுக்குட்டி தான், அதே நேரத்துல ராஜாவாக அங்க நிற்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம். He is both the lamb who was slain and the conquering king. சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்து பிசாசை வென்றார். Through the cross Jesus defeated the devil. பாவத்தை வென்றார். He defeated sin. மரணத்தை வென்றார். He overcame death. அவர் உயிரோடு எழுந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கிறார் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். He's been raised from the dead and even today he is the King of Kings and Lord of Lords. எனக்கு இதுல டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. கொல்லப்பட்ட அப்படினா யாரோ புடிச்சிட்டு போய் கொன்றுக்கறாங்க அப்படிங்கறத காண்பிக்கிறார். violent death. I like this translation. It really captures how Jesus was taken and put to death, the lamb who was slain. He was killed violently by someone. இந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னா 7 கொம்புகளை கொண்டதாக இருக்கு. So this lamb has 7 horns. அப்படினா 7 வந்து பெர்ஃபெக்ட் நம்பர், பெர்ஃபெக்ட் பவர், முழுமையான வல்லமையை கொண்டதாக இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். And 7 is the number of perfection, so he has perfect power. 7 கண்கள் உடையதாக இருக்கிறது. He has 7 eyes. அதாவது பெர்ஃபெக்ட் நாலேஜ், எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நபராக அவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். And that signifies his perfect knowledge. He knows everything, he sees everything. அவர் 7 ஆவிகளோட அவர் என்ன செய்றார், வேலை செய்றார். அப்படினா பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து அவர் வேலை செய்கிறார். And he works with the 7 spirits, that is with the Holy Spirit. நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாம் சிம்பாலிக் நம்பர்ஸ், அதை நம்ம புரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். So when we see the numbers in the book of Revelation, we always need to keep in mind that these are symbolic numbers. இயேசு கிறிஸ்துவுக்கு 7 கண்கள் இல்ல. So it doesn't mean Jesus literally has 7 eyes. சில ஆப்டிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 கண்ணு மேல 2 கண்ணு கீழ போட்டு வச்சிருப்பாங்க. அதுவே நமக்கு பயமா இருக்கு இல்லீங்களா? ஓ இது என்னது அப்படினு சொல்லிட்டு. You know, there are some images that have like 2 eyes on top and 2 eyes underneath, and that's confusing and disturbing. நம்ம கேக்குறோம் இல்லீங்களா, சிலர்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சா என்ன பின்னாடி கூட கண்ணு வச்சிருக்கியா நம்ம கேக்குறோம் இல்லீங்களா? You know, we ask people using a figure of speech, if they know a lot, do you have eyes behind your head? இந்த அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர் அப்படிங்கிற அந்த லிட்ரேச்சர்ல நிறைய இந்த மாதிரியான அடையாள சின்னங்களை யூஸ் பண்ணாங்க. So apocalyptic literature uses a lot of figures of speech and symbolic language. For example, நாம கூட அடையாளமா நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். Sometimes we also use numbers in a symbolic way. நம்ம சொல்றோம்ங்களா 1001 முறை சொல்லிட்டேன். Sometimes I've told you 1001 times. 1001 முறை சொன்னீங்களா? இல்ல 1001 முறைலாம் சொல்ல. Did you actually tell me 1001 times? அப்படினா என்ன அர்த்தம்? நிறைய தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம்.
What it means is, I've repeated this so many times. சில சொல்லுவாங்க ஒரு 2 வெங்காயம் போடுங்கன்னா 2 வெங்காயம் இல்ல 2 வெங்காயம் இல்ல கொஞ்சம் வெங்காயம் அப்படின்னு அர்த்தம். You know, if we ask a shopkeeper for 2 onions, we don't usually mean literally 2 onions. We mean a few onions. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு மட்டும் வரும்போது மக்கள் இன்னொரு மோடுக்கு போயிடுறாங்க. But when we come to the book of Revelation, some people, they just forget all of this. அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படி அப்ப எப்படி ஃபங்க்ஷன் ஆனிச்சு அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கிறது கிடையாது. So instead of trying to understand how these numbers functioned when Revelation was written, ரொம்ப ரொம்ப டீப்பா போயிடுறாங்க. so they go very deep புரியாத அளவுக்கு to a point where they don't understand anything. ஏஜில வந்து ஒரு ராஜாமணின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். There was a pastor in the Assemblies of God. அவர் என்ன சொல்வாருன்னா சிலர்லாம் ரொம்ப டீப்பா போயிடுறாங்க கடலுக்குள்ள, அங்க பார்த்தா எல்லாமே கருப்பா தான் இருக்கு, இருட்டா தான் இருக்கு, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்வார். You know, he used to say that people go so deep into the ocean that it's all just dark and you can't see anything. See, வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் ஸ்காலர்ஸ்க்காக எழுதப்படவில்லை. See, Revelation wasn't written for Bible scholars. இது சாதாரண மக்களுக்காக எழுதப்பட்டுச்சு. This was written for the common people. அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்ப நமக்கு இப்ப புரியல, அப்ப ஏன் நமக்கு புரியலன்னு பார்த்து அதை புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணோம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். See, the original recipients of these letters in the first century, they understood what it said. So if we are struggling to understand what it says, we need to take steps to understand what it actually says. So இந்த ஆட்டுக்குட்டியானவர் ராஜாவாக இருக்கிறார். So this lamb is the king. அவர் முழு பலத்தோட வல்லமையோட இருக்கிறார். He has all power and might. முழு அதிகாரத்தோட இருக்கிறார். He has all authority. எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். He knows all things. அவர் பரிசுத்த ஆவியானவரோட சேர்ந்து இந்த உலகத்துல அவர் வேலை செய்கிறார். And he works in this world with the Holy Spirit. எனவே இந்த புத்தகத்தை திறந்து என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு அதிகாரம் அல்லது தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா இயேசுவுக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றதை நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. So the only one who has authority and the worthiness to open the scroll is the Lord Jesus. இயேசுவுக்கு இடம் தராம வேற யாருக்குமே அதிகமான இடத்தை தரவே கூடாது. We should never put anyone above or even alongside Jesus. ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க அப்படின்றாரு. அதாவது 3வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல உங்களுக்குள்ள நீங்க பிரிவினையா பேசிக்கிறீங்க. You know, Paul says in 1 Corinthians chapter 3 that the people were divided and they were quarreling amongst themselves. ஒருத்தவங்க சொல்றாங்க நான் அப்போலோவை நாங்க பின்பற்றி போறோம் அப்படின்னு சொல்றாங்க. One group says they follow Apollos. ஒருத்தவங்க சொல்றாங்க பவுலை பின்பற்றி போறோம் அப்படின்னு சொல்றாங்க. And then this other group says I follow Paul. அப்ப அவர் கேக்குறாரு, இது அப்போலோவும் பவுலும் தான் உங்களுக்காக மரித்தார்களா அப்படின்னு கேக்குறாரு. And he asked them, look, was Apollos crucified for you or did Paul die for you? யார் மரித்தாங்க? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். Who died for you? It was the Lord Jesus Christ. சோ நம்ம மனுஷங்களை வந்து மதிக்க வேணாம்னு சொல்ல. So I'm not saying we shouldn't respect people. ஆனா இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் மேலானவராக இருக்கிறார். Hallelujah, praise the Lord. But Jesus Christ is above all. Praise the Lord. அதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது 8ல இருந்து 10 வரை வாசிக்கும்போது அவர் அதை எடுத்துக்கொண்டதும் அந்த 4 உயிரினங்களும் அந்த 24 சபை தலைவர்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக கீழே விழுந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு வீணை வாத்தியத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் தூபம் நிறைந்த தங்க கிண்ணங்களை வைத்திருந்தார்கள். அவை பரிசுத்தவான்களின் மன்றாட்டுகள். அந்த சபை தலைவர்கள் ஒரு புதிய பாடலை பாடினார்கள். நீர் அந்த புத்தகத்தை எடுக்கவும் அதன் முத்திரைகளை திறக்கவும் தகுதி உள்ளவர், ஏனெனில் நீர் கொல்லப்பட்டீர். உம்முடைய இரத்தத்தினாலே மனிதர்களை ஒவ்வொரு பின்னணியில் இருந்தும் ஒவ்வொரு மொழியை பேசுகிறவர்கள் இருந்தும் ஒவ்வொரு நாட்டு மக்களில் இருந்தும் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் இறைவனுக்கென்று விலை கொடுத்து வாங்கி கொண்டீர் அப்படின்னு சொல்றாங்க. 10வது வசனத்தை வாசிக்கிறேன். நீர் அவர்களை நமது இறைவனுக்கு ஊழியம் செய்யும்படி ஒரு அரசாயும் ஆசாரியராயும் ஆக்கி இருக்கிறீர். அவர்கள் பூமியிலே ஆளுகை செய்வார்கள். So let's read verses 8 to 10. And when he had taken the scroll, the 4 living creatures and the 24 elders fell down before the Lamb, each holding a harp and golden bowls full of incense, which are the prayers of the saints. And they sang a new song, saying, Worthy are you to take the scroll and to open its seals, for you were slain, and by your blood you ransomed people for God from every tribe and language and people and nation. And you have made them a kingdom and priests to our God, and they shall reign on the earth. நீங்க தான் எனது தகுதி உள்ளவங்க, ஏன்னா எங்களுக்காக நீர் மரித்தீர் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். You are worthy because you died for us. ஏன்னா அந்த மரணம் அப்படிங்கிறது ஏதோ நான் இயேசு கிறிஸ்து போய் மரித்தார் அப்படின்னு சொல்ல, அவர் நம்மை நேசித்து மரித்தார் நமக்காக. So because his death wasn't just a death, he died because he loved us. இது வந்து பஸ்கா
ஆட்டை அது குறித்து காண்பிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். And this also symbolizes the Passover lamb. அது மட்டுமல்ல, அவர் எல்லோரையும் மக்கள் எல்லோரையும் எல்லா பின்னணியிலிருந்தும் அவர் அழைக்கிறார். And he calls people from all backgrounds. அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறார்கள் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். And they all praise the Lord Jesus. அவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த எல்லோரையும் எதுக்காக அழைச்சிருக்கார் அப்படின்னா, அவர்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கும்படியாக. And Jesus has called us all to be a kingdom of priests, இந்த உலகத்தை ஆளும்படியாக, to reign on this earth. எப்படி அதை பண்ணார்னா, நம்மை அவருடைய ரத்தத்தை வந்து கிரயமாக கொடுத்து நம்மள விலை கொடுத்து வாங்கி இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம். And he has accomplished this by shedding his own blood and purchasing us and ransoming us by his blood. உங்களுக்கு எவ்வளவு worthன்னு சொல்லலாம், நினைச்சு பாருங்க. So what's your worth? உங்களுக்கு ஒரு பிரைஸ் டாக் போட்டோம்னா என்ன போடலாம்? 1 கோடி போடலாமா? So if he had a price tag for you, like what's the amount we can put on it? எல்லாம் ஓகேன்னு சொல்றாங்க, 1 கோடின்னு சொல்றாங்க. Some people are happy with maybe 1 crore. 2 கோடி, maybe 2 crores. worth இல்ல. Or I'm not worth anything. ஓகே, ஆனா அது பிரைஸ் டாக் போட்டா என்ன போடணும் அப்படி கேட்டீங்கன்னா, the blood of Jesus. But if he had a price tag, the price would be the blood of Jesus. என்ன விலை கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கறத வச்சு தான் ஒரு பொருளுடைய மதிப்பு நிர்ணயமாகுது இல்லைங்களா? So the value of something is determined by how much we pay for it. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை, bloodனா வேற ஒண்ணும் இல்ல, தன்னுடைய ஜீவனையே அவர் நமக்காக கொடுத்து கிரயமாக கொடுத்து வாங்கி இருக்கிறார். So Jesus shed his blood, he gave his life for us to purchase us. பாவத்திலிருந்து மீட்டு இருக்கிறார். He has delivered us from sin. அப்ப நம்ம எல்லோருக்கும் ஒரு பிரைஸ் டாக் இருக்கு, என்ன அப்படின்னா the blood of Jesus. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். So each of us has a price tag, the blood of Jesus, the blood of Jesus. உங்களை யாராவது யாராவது worthless ன்னு சொன்னாங்கன்னா நீங்க அதெல்லாம் ஏத்துக்காதீங்க. So if someone says you are worthless, don't accept that. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய worth கொடுத்திருக்கார் அப்படிங்கறத பார்க்கிறோம். We see that for you and for me, God has given us great worth. எதுக்கு இப்படி எல்லாம் விலை கொடுத்து வாங்கி இருக்காரு நம்மள? Why has he paid such a high price for us? நம்ம ஆண்டவர் பார்த்து, ஓ சூப்பர், நீங்க உங்களை மாதிரி வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ற ஆட்களா? அப்படியா இருக்கிறதுக்கா? Is it just so that we can say to God, oh, you're so great, God? ஒரு கம்பெனிக்கு நான் போயிருந்தேன். I once went to a company. அந்த பாஸ் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். And I was speaking to the boss. அப்ப ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. And someone informed him that a visitor had come. சார், நான் ஒரு 2 மினிட்ஸ்ல அனுப்பிச்சிடுறேங்க சார் அவரை அப்படின்னாரு. சரி, ஓகே நான் சொன்னேன். And he told me that he would just send this visitor away in a couple of minutes. அவர் உள்ளுக்குள்ள வந்த உடனே, ஜி உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் அப்படினாரு. வந்த உடனே என்ன இல்ல, அந்த பாஸ். And this person, when he came in, he bowed before this boss and told him he was very happy to see him. கை கொடுத்து நீங்க இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது blah 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 நிறைய அப்படியே அவரை போற்றி வாழ்த்தி நிறைய காரியம் சொன்னாரு. And he started really praising this man. அப்புறம் இத மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. And then he made a request, like, please do this for me. செஞ்சலாம் கெஸ்ட் இருக்காங்க, நான் அப்புறம் நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. And then the boss said, yeah, sure, I'll do it, like I'm with a guest now, I'll talk to you later. அவர் போயிட்டாரு. And that man went away. போனோனே அவர் எனக்கு என்ன சொன்னாரு, அவரை பத்தி என்ன தெரியுமா சொன்னாரு? And do you know what this boss told me about this other guy once he left? இது மாதிரி தான் சார், நிறைய என்ன செய்வாங்க, அப்படியே வாழ்த்துவாங்க, போற்றுவாங்க, ஏதாவது வேலை ஆகணும்னா, ஆனா ஒண்ணுமே நமக்குன்னு ஒன்றும் செய்ய மாட்டாங்க சார், அந்த மாதிரி தான் இந்த உலகம் அப்படின்னு சொன்னார். He said, you know, people are like this, you know, they praise you and say all nice things about you and they want something from you, but they actually don't do anything for you. I think இயேசு அப்படிதான் சொல்வாருன்னு நினைக்கிறேன். I think Jesus might say that. என்னுடைய பையன் ஏதோ ஃபாஸ்டிங்லாம் போடுற மாதிரி தெரியுது, ஏதோ அவர் கேட்குறாராட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார். You know, like my people are fasting and maybe they want something. ஆண்டவர் சொல்வாரு, திடீர்னு ரொம்ப ஆராதனையெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு, ஏதோ அவங்க கேட்குறாங்களாட்டுக்கு அப்படின்னு அவர் நினைப்பாரு. You know, maybe he thinks, you know, these people are praising and worshipping, so maybe they want something. ஏன்னா ஆராதனைலாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஆண்டவரும் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் ஏதாவது அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் மாதிரி இந்த இடத்த விட்டு போயாச்சு, அவ்வளோதான், மைண்ட்ல இருந்து போயாச்சு. And it's like, yeah, God gives them something and then it's just out of sight and out of mind. They just leave and they don't look back to God. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜெபம் பண்ணோம் அப்படின்ட்டு எல்லாம் வருவாங்க. And then they start praying fervently. மறுபடியும் ஏதோ தேவையாட்டுக்கு, oh, maybe you want something again. ஆண்டவர் பார்த்து நம்ம சொல்ல, லாங் டைம் நோ see.
அப்படின்னு கேட்பாரு. என்னப்பா ரொம்ப நாளா பார்க்கவே முடியல அப்படின்னு கேட்பாரு. God might say to us like, oh, long time no see, haven't seen you in a while. ஆண்டவரே உங்களை போல வேற யாருமே கிடையாது Oh Lord, there's no one that I want beside அப்படி you. ஸ்டார்ட் பண்றதை விட so sorry ஆண்டவரே நான் மறந்துட்டேன், இனி நான் என்ன செய்றேன், ஒழுங்கா உங்களோட உறவுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். But instead of saying that, what we should do is, God forgive me for not being prayerful and dependent on you. Please help me to be that way from now on. ஏன்னா அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மள விலை கிரயமாக ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்காரு. Because he has purchased us by his blood. எதுக்கு? நம்ம சும்மா பாட்டு பாடிட்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் இந்த உலகத்தை ஆளுவதற்காக, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா இந்த உலகத்தில் இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். ராயல் பிரீஸ்ட்ஸ். And it's not so that we can just keep singing, but so that we can rule on this earth as his royal priests, as his representatives. நீங்க எந்த ஃபீல்டுல எல்லாம் இருக்கீங்களோ, எங்கெல்லாம் இருக்கீங்களோ, அங்க வந்து இயேசுவுக்காக ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். So wherever we are, whatever we are doing, we need to be a witness to the Lord Jesus in those places. ரட்சிப்பு அப்படிங்கிறது வந்து நரகத்திலிருந்து தப்பிக்கிறது கிடையாது. So salvation is not just being delivered from hell. ரட்சிப்பு அப்படிங்கிறது பரலோகத்துக்கு போறது மட்டும் கிடையாது. So salvation is not just going to heaven. ரட்சிப்பு என்பது ஆண்டவருடைய உறவுல வருவது, அவருக்காக ரெப்ரசன்டேட்டிவா பிரதிநிதியாக இந்த உலகத்துல இருப்பது. So salvation is about having peace with God, a right relationship with God, and living as his representatives on earth. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை இப்படி தான் இருக்கிறதுக்காக அழைச்சார். So this is the purpose for which God called the Israelites. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அந்த காரியத்தை செய்யவே இல்லை. But what did they do? They didn't do that. அவர்கள் ரெண்டாக பிளக்கப்பட்டார்கள். ரெண்டா உடைஞ்சிட்டாங்க. அதாவது ரெண்டு கண்ட்ரீஸா மாறிட்டாங்க. You know that they got divided into two nations. ஒன்னு இஸ்ரவேலா ஆயிடுச்சு, இன்னொரு வந்து யூதாவா மாறிடுச்சு. There was Israel and Judah. யூதா எதிராளியுடைய கையில விழுது. Israel in the hands of the enemies. எதிராளி இஸ்ரேல். Israel first fell into the hands of the enemy. அவர்கள் விழுந்ததுக்கு அப்புறம் யூதாவாவது பார்த்ததுல இருந்து தெரிஞ்சிருக்கணும்ல. And seeing that Judah should have learned from their mistakes. ஆனா யூதாவும் திருந்தவே இல்லை. But Judah didn't repent either. ஆண்டவர் வந்து அவர்களை பாபிலோனுடைய கையில ஒப்படைக்கிறார். So God gave them over to the Babylonians. அப்பயாவது அவங்க திருந்தாங்கன்னா அப்படின்னா அப்பயும் திருந்தல. Did they repent even then? No. நிச்சயமாக ஆண்டவர் 70 வருஷம் கழிச்சு அவங்களை கொண்டு வந்தார். But after 70 years God still rescued them. ஆனா பாவம் மறுபடியுமாக பெருக ஆரம்பித்தது அவர்களுடைய மத்தியில. But sin started to increase even more in their midst. இப்போ அவருடைய பேர் வந்து இஸ்ரவேல்னு வரல, யூதர்கள் அப்படினு வந்துச்சு. So the name was no longer Israelites but Jews or Judeans. ஆனா பவுல் வந்து இஸ்ரவேல்னு சொல்லும்போது அந்த ஹோல் நேஷன், அந்த இனம், அந்த மக்களை பத்தி தான் அவர் பேசுறார். But when Paul speaks of the Israelites, he speaks of Israel, he is referring to the entire nation. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர்கள் ரோம ராஜ்யத்தின் கீழே தான் இருந்தாங்க. So when Jesus came into the world, they were under the reign of the Romans. அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை தங்களுடைய மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். So what they should have done is received Jesus as their Messiah. ஆனா அவர்கள் எதிர்பார்த்த அந்த மேசியாவுடைய அந்த கணக்குல, அந்த வரையறையில இயேசு வரல. But the thing was Jesus didn't satisfy their expectations of what the Messiah would be. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுடைய தப்பா அது? So was it Jesus' fault? அப்படிலாம் கிடையாது. நீங்க பழைய ஏற்பாடுல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மை மாற்றி தான் மற்றதெல்லாம் மாற்றுவதற்காக பிளான் வச்சிருந்தாரு. Of course not. If you look right from the beginning of the Old Testament, God's plan has always been to first change us, his people, and then change others through us. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் மக்களுக்குள்ள வர வேண்டும், அதுக்கு அப்புறம் தான் அது எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுது. So God's kingdom first comes to his people and then spreads outward. அதை புரிஞ்சிக்காம என்ன செஞ்சாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அடித்தார்கள், நொறுக்கினார்கள், கொன்றார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம். So without understanding this, they crushed our Lord Jesus, they struck him and they put him to death. So இஸ்ரவேல் மக்கள் வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த பணியை எல்லோருக்கும் நீங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருக்கு, இந்த உலகத்துல தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பணியை அவங்க செய்யாத போது, so because the Israelites did not fulfill their role of being God's representatives, இயேசு கிறிஸ்துவே ஒரு உண்மையான இஸ்ரவேலா இறங்கி வந்தார். so Jesus came into the world as the true Israel. தேவன் மனுஷனானார் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். God became a man. இப்ப நாம யூதர்கள் அப்புறம் மற்ற எல்லோருமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணா நாம வரோம். So now
everyone, both Jews and Gentiles, we come together as one in Christ. இஸ்ரவேலுக்குன்னு ஒரு மீட்பின் திட்டமோ அல்லது மற்றவங்களுக்குன்னு ஒரு மீட்பின் திட்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. There's no separate plan of salvation for Israel and one for everyone else. No, it doesn't exist. எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நாமம் மட்டும்தான். அது எந்த நாமம் அப்படின்னா இயேசுவின் நாமம் மட்டும்தான். There's only one name given under heaven by which all people can be saved, and it is the name of the Lord Jesus. So இன்னைக்கு உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அடையாளம் என்ன யோசிச்சு பாருங்க. So today, what is your identity? Think about that. இயேசுவின் இரத்தத்தினால நான் வாங்கப்பட்டிருக்கேன். I've been purchased by the blood of Christ. அது மட்டுமல்ல, நான் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதியா இருக்கிறேன். So I am a representative of Christ. நான் ராஜாவாக ஆசாரியனாக இந்த உலகத்துல இருக்கிறேன். I'm a king and a priest in this world. இந்த ஐடென்டிட்டி நமக்கு எப்போதுமே மனசுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். We must always treasure this identity in our hearts. அதன் பின்பு நான் 11 இருந்து 14 வரை நான் வாசிக்கிறேன். 11 இருந்து 14 வரை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. From 11 to 14. பின்பு நான் பார்த்தேன், அப்பொழுது அநேக இறை தூதர்களின் குரலை கேட்டேன். இறை தூதர்களோ எண்ணிக்கையில் 1000 10,000 இருந்தார்கள். அவர்கள் அந்த அரியணையையும் அந்த உயிரினங்களையும் அந்த சபை தலைவர்களையும் சுற்றி நின்றார்கள். அவர்கள் உரத்த குரலில் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் செல்வத்தையும் ஞானத்தையும் வலிமையையும் கனத்தையும் மகிமையையும் துதியையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர் என்று பாடினார்கள். பின்பு பரலோகத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் கடலிலும் உள்ள எல்லா படைப்பு உயிர்களும் பாடுவதை கேட்டேன். அரியணையில் அமர்ந்திருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அந்த 4 உயிரினங்களும் ஆமேன் என்று சொல்ல அந்த சபை தலைவர்களும் பணிவுடன் விழுந்து வணங்கினார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம். Let's read from 11 to 14. Then I looked, and I heard around the throne and the living creatures and the elders, and I heard around the throne and the living creatures and the elders the voice of many angels, numbering myriads and myriads and thousands of thousands, saying with a loud voice, Worthy is the Lamb who was slain to receive power and wealth and wisdom and might, and honor and glory and blessing. And I heard every creature in heaven and on earth and under the earth and in the sea and all that is in them, saying, To him who sits on the throne and to the Lamb be blessing and honor and glory and might forever and ever. And the 4 living creatures said, Amen. And the elders fell down and worshipped. எல்லா தேவதூதர்களும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. புது பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். So all these angels, they're worshiping God, they are singing a new song and worshiping God. அது மட்டுமல்ல, எல்லா கிரியேஷன் எல்லா உயிரினங்களும் ஆண்டவரை ஆராதிக்குது அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். And all of creation, all living things, they worship God. பிதாவுக்கு கிடைக்கிற அந்த ஆராதனை இங்க தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு கிடைக்கிறது அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். So the same worship that is given to God the Father is also given to the Lamb. இப்ப யார் அரியணையில் இருக்காங்கன்னா ஆண்டவர் இருக்கிறார், அப்புறம் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். So we see this God and there's the Lamb. அவங்க யார் மூலமா வேலை செய்றாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த உலகத்துல வேலை செய்றாங்க. And they work through the Holy Spirit in the world. So 3 பேரும் திரித்துவ தேவன் இந்த உலகத்துல அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். So our God who is Trinity, the triune God, is at work in this world. எல்லா மகிமையும் கனமும் வல்லமையும் அவருக்கே, ஞானமும் செல்வமும் எல்லாமே அவருக்கே என்று சொல்வதை நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. And we say that all glory and honor and blessing and might and wealth and wisdom belong to him. அப்படினா என்ன சொல்றாங்க அப்படினா எல்லா ராஜ்யங்களும் ஒளிந்து போகும், அழிந்து போகும், ஆனா ஆண்டவருடைய ராஜ்யம் என்னைக்குமே அழியாது அப்படிங்கறத பார்க்கிறோம். So all other kingdoms will come to an end, but God's kingdom will never end. நீங்க தானியேல் புத்தகத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பாபிலோன் அரசாட்சியில இருந்துச்சு. So if we read the book of Daniel, back then the kingdom of Babylon was a superpower. அதுக்கு அப்புறம் மீதியானியர்களும் பாரசீகர்களும் வந்து ஆட்சியை புடுங்குறாங்க. And then the Medes and the Persians come and snatch the rule from them. அதுக்கு அப்புறம் கிரேக்கர்கள் வராங்க. And then come the Greeks. அலெக்சாண்டர் வந்து மரிக்கிறார். Alexander dies. அலெக்சாண்டர் மரித்த பின்பு 4ஆக அவருடைய ராஜ்யம் உடையுது. So after the death of Alexander, his kingdom splits into 4. அதுக்கு அப்புறம் வெஸ்டர்ன் சைடுல உள்ள அந்த ராஜ்யம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இஸ்ரவேல் மக்களையும் அவங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். And then the Western Empire, they capture the Israelites. இயேசு கிறிஸ்து வரும்போது ரோம பேரரசு அங்க இருந்துச்சு. So when Jesus arrived, the Roman Empire was in power. இப்போ ரோம பேரரசு எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. So but think about where Rome is now. பாபிலோன் எங்க இருக்கு? Where's Babylon? மற்ற பாரசீகம் எங்க இருக்கு? ஈரான்.
West Persia, it's Iran. எல்லா ராஜ்யங்களும் உடைந்து விட்டது அருமையானவர்களே. So all these kingdoms have been brought to an end. பிரிட்டிஷ் ராஜ்யமும் உடைஞ்சிருச்சு. Even the British Empire came to an end. இன்னைக்கு நிறைய பேர் கிளைம் பண்ணிக்கிறாங்க நாங்க தான் வல்லரசு அப்படின்னு சொல்லிட்டு. You know, so some nations claim today, we are the superpowers. அந்த பவர் எல்லாமே உடையும். All those powers will be shattered. நாங்க தான் இந்த உலகத்துக்கே குரு அப்படின்னு சொல்றவங்களே அது உடையும். All those people who claim to be the teachers of the world, they will be broken. யாரெல்லாம் இயேசுவே ராஜாதி ராஜா அப்படிங்கறத சும்மா சொல்றது மட்டும் இல்ல, அதை உள்வாங்கி அவர் கீழ்ப்படியாம போறாங்களோ அத்தனை ராஜ்யங்களும் உடையும் அழியும் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். Even those who claim that Jesus is the King of Kings but don't actually live according to that, even they will be destroyed. இன்னைக்கு எந்தெந்த ராஜ்யங்கள்லாம் பெரிய பெரிய ராஜ்யங்களா இருந்துச்சோ எல்லா ராஜ்யங்களும் இப்போ பயங்கரமான கிரைசிஸ்ல கஷ்டத்துல இருக்கு. So all those nations and empires that were once great are now suffering from some crisis. ஆனா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கோம். But we are in God's kingdom. இந்தியாவுல இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கோம். Even though we are in India, we are in God's kingdom. ஈரான்ல உள்ள கிறிஸ்தவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்காங்க. The Christians in Iran, they are also in God's kingdom. ஈராக்ல உள்ளவங்களும் தேவனுடைய ராஜ்யத்துல The இருக்காங்க. Christians in Iraq, they are also in God's kingdom. காசாவுல உள்ளவங்களும் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்காங்க. The Gazan Christians are also in God's kingdom. இஸ்ரேல்ல உள்ள கிறிஸ்டியன்ஸ் விசுவாசிங்க அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்காங்க. The Christians, the believers in Israel are in God's kingdom. நாம என்ன செய்யக்கூடாது, நாம எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்குள்ள. We should all be one in the Lord. ஏன்னா நமக்கு ஒரே ஒரு ராஜா தான். Because we have one king. எப்படி நமக்கு சென்சஸ் எல்லாம் எடுத்து நம்முடைய பெயரெல்லாம் எழுதுறாங்களோ அது போல நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. Just like we have censuses with our names recorded, our names are recorded in the book of life. நாம ஒரு காரியத்தை நாம மனசுல வச்சுக்கணும். நான் அவ்வளவுதான் முடிக்கிறேன். ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவர் தன்னுடைய இரத்தத்தை கிரயமா கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறாரு. நம்ம எல்லோருமே விலைமதிப்பற்றவர்கள். Now we should keep this one thing in mind. Jesus Christ is the King of Kings and he has purchased us, ransomed us, redeemed us by his own blood. அது மட்டுமல்ல, அவர் நம்மளை கிரயமாக வாங்கினது எதுக்கு அப்படின்னா நாம ராஜரிக ஆசாரியர்களாக இந்த உலகத்தில் இருப்பதற்காக, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா இருப்பதற்காக. And not only that, he has purchased us so that we can be his kingdom of priests on this earth, to be his representatives. இந்த 1 month நான் பார்க்கறவங்க நிறைய பேர்ட்ட சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, the one thing I say to people these days is spiritual maturity means obeying Jesus in all areas of life. Spiritual maturity is obeying Jesus in all areas of life. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அர்த்தம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதுன்னா என்ன அப்படின்னா, நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா வாழ்க்கையின் கட்டங்களிலும் நாம கீழ்ப்படியறதா. இதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. So spiritual growth, spiritual maturity is nothing but submitting to the Lord Jesus in every area of our lives. நான் எவ்வளவு நான் தியாலஜி பேசினாலும், நான் பிரசங்கம் பண்ணாலும் அது ஆவிக்குரிய வளர்ச்சின்னு சொல்லவே முடியாது. So no matter how much theology I know or how much I preach, that's not spiritual growth. ஒரு சில பேச்சாளர்கள்லாம் அவங்க பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் தான், அவங்க தாவீது கதையெல்லாம் பேசுறாங்க. There are some people even from other religions, they talk about the story of David. இயேசுவுடைய உமைகள்லாம் பத்தி பேசுறாங்க. They speak about Jesus's deeds. அவங்க உண்மையிலேயே ஆண்டவர் ஆட்சி பண்றதுக்காக விட்டுருக்காங்களான்னா அப்படிலாம் கிடையாது. But are they trusting in Jesus as their king? No. ஸோ நம்ம சும்மா பேசுறவர்களாக மட்டும் இல்லாம நம்ம முழுவதுமாக ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. So we shouldn't just be people who say the words, but people who actually submit to and trust in Jesus.